நிறைய பேரை பற்றி கேட்டு காதெல்லாம் டயர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யா, ஸோ யூ வாண்ட் டு ஹியர் மோர் ஆர் வில் ஸ்டாப்? ஓகே, எதுக்காக இன்னைக்கு கொண்டாடுறோன்னு சொன்னோம்? மலாலா அண்ட் காமராஜர். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா எஜுகேஷன், அதோட இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே மேலே வரைக்கும் யாருமே we don't know the actual importance of education. Correct? எத்தனை பேருக்கு எஜுகேஷன் உண்மைக்குமே, how many of you know why we are studying? எதுக்காக படிக்கிறோம்? If I call a volunteer from 12th standard, திரும்பவும் அதே ஆள் வரக்கூடாது. I want a different person this time. Why are we coming to school and having an education? 12th girls, எதுக்காக படிக்கிறோம் நம்ம? Come here and say, why are we studying? Job is okay. For skilled jobs you have to learn. Unskilled laborers irukkranga. Sir, discipline. Okay, discipline. Next. Respect. Vera. புது விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. Okay. Next. வேற. Knowledge develop பண்றதுக்கு வேற. You're saying the same points again. Any other volunteers from 12th standard who wants to give a try? Why we are learning? Thank you, Arni. Anyone else wants to give a try? 11th standard. Introduce yourself. Hello. Introduce yourself. Hi, I am Sir from 12th standard. Hello. Hello, I am from 12th standard. Sir. நம்ம சார் ஸ்கூலில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை கற்றுக்கணும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படைகள் என்னென்ன சார்? டிசிப்ளின், நாலேஜ். டிசிப்ளின், நாலேஜ் எல்லாம் சொல்லிட்டாங்க. How to survive. Okay. What are the things that you need to survive? சார், வெளியே போனால் எப்படி ஒருத்தங்கிட்ட ரெஸ்பெக்ட், போனால் பிஹேவியர்ஸ், your behaviors, attitude. What is attitude? ஆட்டிடியூட்னா அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கும், அந்த மாதிரி. ஓகே, வேற நம்ம பிஹேவ் பண்ண இது. ஓகே சார், அவ்வளோதானா? வேற எதுவும் இல்லையா சார்? வேற. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். Anyone else wants to give a try? வேற என்னெல்லாம் இருக்கு? What are the things you have? What are the things you have a chance to learn in school? காமராஜர் கிட்ட ஒழுக்கம் இருந்துச்சு. Kamarajar had the expertise to run a state. He was the chief minister. He was MLA for almost six times, I guess. For 6 times he won as an MLA. 3 times he was an MP. And he was chief minister for 3 terms or 2 terms.
நாட் ஷுர். ஸோ அவர் படிக்காமல் தான் இதெல்லாமே பண்ணார். ஹி ஹேட் டிசிப்ளின், ஹி ஹேட் த எபிலிட்டி டு ரன் அ ஸ்டேட். அப்போ வந்து அவர் இருந்தப்போ வந்து இட் வாஸ் கால்ட் அஸ் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஹி ஹேட் த எபிலிட்டி டு ரன் அ ஸ்டேட். அப்புறம் எப்படி வந்து யூ ஆர் சேயிங் தட் டிசிப்ளின் இஸ் யூ ஆர் லேர்னிங் தேட் இன் ஸ்கூல். வாட் இஸ் த ரியல் இம்பார்ட்டன்ட் திங் தட் யூ லேர்ன் இன் அ ஸ்கூல்? வை எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்? கொஞ்ச நேரம் முன்னாடி கூட உமா மேம் சொன்னாங்க. She said some very valid points about education. What is education? கவனிச்சிங்களா இல்லையா? 12th standard கேர்ள்ஸ்லாம் வேகமாக கை தட்டினீங்க எல்லா பாயிண்ட்ஸுக்கும். What did she talk about education? What was one important thing that she talked about education? இங்கிலீஷில் அது ஓகே, தமிழில் அது என்னது? That is the main important thing that you learn in school. படித்தா மட்டும் போதாது, you have to implement it. இப்போ வந்து சொன்னீங்க டிசிப்ளின் முக்கியம், அவுட்லுக் முக்கியம், நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறது முக்கியம், எல்லாமே. போன வருஷம் பேசின அதே டாப்பிக்கை தான் திரும்ப இந்த வருஷமும் பேச போகிறேன். இட் இஸ் த சேம் திங். ஸ்கூலில் நாங்களும் வருஷம் வந்து விதவிதமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம். நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, ஷூ ப்ராப்பராக போட்டு வாங்க, புது யூனிஃபார்ம் மாற்றினாலாவது கொஞ்சம் நீட்டாக வருவீங்கன்னு பார்த்தா அதையும் வந்து லெக்கிங்ஸ் மாதிரி தச்சாச்சு. நல்லா ஒன்றும் போகல. ஷர்ட்டெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தா? கணேஷ் எந்திரி. ஷர்ட் வந்து அதுக்குள்ளே பிடிச்சி அடிச்சு டைட்ஸ் மாதிரி தச்சாச்சு. ஸோ திஸ் ஐ திங்க் ஜஸ்ட் 2 days பேக் ஐ டோல்ட் யூ திஸ், கரெக்ட்? Sit down. So this is what we are trying to change in education. This is what you learn in school. You learn to be proper, you learn to be self-sufficient. Self-sufficient na enna theriyuma? Self-sufficient. What is self-sufficient? Self-sufficient na நாளைக்கு வெளியில போனா உங்களால தனியா உங்க ஓன் சொந்த உழைப்பில் நிற்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஐ வில் நாட் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஐல் ஜஸ்ட் சே 3 stories. 3 கதை தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ஜஸ்ட் 3 இன் மினிமம் ஆஃப் 2 minutes ஃபார் ஈச். 2011 வந்து there is a national level volleyball player, young woman. She is just 21 years old, 22 years old woman. She is traveling by train. She is a national level volleyball player. ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறப்ப வந்து 2 பேர் வந்து அவங்கக்கிட்ட திருட ட்ரை பண்ணுறாங்க. திருட ட்ரை பண்ணி அவங்களோட கோல்டு செயின், அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ட்ரை பண்ணும்போது ஷீ இஸ் ட்ரைங் டு ஸ்டாப் தெம். ஸோ அந்த 2 பேர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த 2 திருடங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கள தூக்கி ட்ரெயின்லேருந்து வெளியில் தூக்கி போட்டுடுறாங்க. அவங்களோட கெட்ட நேரம், இட்ஸ் அ parallel track. ஸோ பக்கத்துலேயே இன்னொரு ட்ராக் இருக்குது, அந்த ட்ராக்கில் போய் விழுந்துடுறாங்க. அதில் ஒரு ட்ரெயின் பாஸ் ஆகுது. அந்த ட்ரெயின் கரெக்டாக அதே டைமில் வந்ததுனால ஷீ இஸ் லூசிங் ஹர் லெக்ஸ், போத் த லெக்ஸ். அ நேஷ்னல் லெவல் வாலிபால் பிளேயர், ஷீ இஸ் லூசிங் போத் ஹர் லெக்ஸ். நம்மெல்லாம் கால் உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டெய்லி எனக்கு லீவ் லெட்டர் வரும். ஸ்டொமக் பெயின், head pain, nose pain, mouth pain, hand pain, leg pain. வீட்டில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு பெயின்னு போட்டு லெட்டர் எழுதி கொண்டு வந்துடுவோம். பேரண்ட்ஸையும் மிரட்டி சைன் வாங்கிட்டு வந்துடுவோம். கரெக்ட்? செய்கிறோமா இல்லையா? இல்லையா? ஐ ஹாவ் ஆல் த லீவ் லெட்டர்ஸ் ஆன் மை டேபிள். இது எல்லாத்தையும் விட்டுட்டு திஸ் நேஷனல் லெவல் வாலிபால் பிளேயர் ஹூ லாஸ்ட் போத் ஹர் லெக்ஸ். கால் இல்லைன்னா இது கீழே கால் கிடையாது. லெஃப்ட் லெக் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஷீ லாஸ்ட் அ லெஃப்ட் லெக் கம்ப்ளீட்லி. ரைட் லெக்கில் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் தேவ் கெப்ட் அ லாங் பிளேட், ஒரு ராடு வச்சு காலை இது பண்ணி ஷீ இஸ் வேரிங் ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ் ஆஃப்டர் தட். ப்ராஸ்தட்டிக் லெக்ஸ்னால் இந்த கால் இல்லாதவங்கெல்லாம் ஒன்று மாட்டியிருப்பாங்க தெரியுமா? தட் இஸ் கால்ட் அஸ் ப்ராஸ்தட்டிக் லெக். 2 கால்லையும் அதை மாட்டிட்டு, ஓகே, இன் 2013 ஷீ இஸ் கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்னா என்னன்னு தெரியும்ல எல்லாத்துக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் முன்னாடி கூட சொன்னாங்க.
It's the highest peak in the world. Okay? It's the highest peak in the world. In 2013, just 2 years after her accident, just 2 years after she lost her both legs, she's climbing Mount Everest. நம்மளால முடியுமா அது? I climbed Mount Everest in 2019. Mount Everest na Mount Everest ஏறல. I went to the base camp. So it took me like 14 days to climb up and climb down. பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கே வந்து இட் வாஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். ரெண்டாவது நாள் எனக்கு முட்டி வலி வந்துடுச்சு. ஜஸ்ட் ஆன் த செகண்ட் டே ஆஃப் வாக் ஐ காட் knee pain. This lady without both her legs, ரெண்டு காலுமே இல்லாமல் she climbed Mount Everest and she came down. உமா மேம் சொன்ன மாதிரி தான், you will get altitude sickness. ஆல்டிடியூட் சிக்னஸ்னால் உடம்புல இருக்க ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது தலைவலி வந்துடும். இஃப் யூ டோன்ட் மெயின்டைன் ஆல்டிடியூட், அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலைன்னா யூ வில் டை. பாடியில் ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்? வில் டை. ஸோ மேலே ஏற ஏற வந்து ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் குறைய குறைய வந்து யூ வில் கெட் ஆல்டிடியூட் சிக்னஸ். 2013 she is climbing Mount Everest. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலே பெருசாக மூச்சு வாங்க. 2019 I climbed to the base camp. அதுக்கடுத்து எப்போ இன்னொரு 5-6 வருஷத்துக்கு இந்த மாதிரி எந்த ட்ரையலும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டேட் அட் ஹோம். அதுக்கடுத்து போகிற ஐடியாவே இல்லை. அங்கே 2019 அந்த பேஸ் கேம்பில் இருக்கும், எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் இருக்கும் போதே நாங்கள் ஒரு டீமாக தான் போனோம். என் கூட வந்து we had a group of friends. We climbed to the top and அங்கே வச்சு பிளான் போடுறோம் நாங்கள். அடுத்து வந்து மவுண்ட் கிளிமஞ்சாரோ ஏறணும் அடுத்த வருஷமே அப்படின்ட்டு. அதோட பேசினதோட சரி, கீழே வந்து அதுக்கான ஸ்டெப்பே எடுக்கல. You know what this lady did? She climbed 6 more peaks in the next 3 years. 2014 she climbed 2 peaks. 2015 she climbed another 2 peaks. In 2016, the last attempt she did, it was in Indonesia. Mount Carstensen சொல்லிட்டு this peak she is climbing. So இது என்ன, what do you understand from this? நம்மெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு வந்து பேனா இருந்தால் தான் நான் படிப்பேன், ஃபோன் இருந்தால் தான் நான் படிப்பேன், தனியாக ரூம் இருந்தால் தான் நான் படிப்பேன், இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ திஸ் லேடி she didn't think about all that. எனக்கு கால் இல்லை, அதனால் என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வாலிபால் பிளேயர், கால் இல்லாமல் வாலிபால் விளாட முடியுமா? அப்படி சொன்னவங்க முன்னாடி கால் இல்லாமல் she has climbed Mount Everest and 6 more peaks and she has shown the world that she can do it. அவங்க பண்ணும்போது உங்களாலாம் பண்ண முடியாதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டெய்லி காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் பார்க்குறது, நைட்டு தூங்குற வரைக்கும் பப்ஜி விளாடுறது. வீட்டில் பேரண்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா சோத்தில் போய் முட்டுறது, ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு. சிரிக்காதீங்க. You are all doing this. A few of you are all doing this. படிப்பு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு ரீட், ஹவு டு ரைட், பேசிக் அல்ஜிப்ரா, பேசிக் அரித்மெட்டிக்காவது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் படிக்க வைக்கிறாங்க. 22 வயசில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் he wrote தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. வெறும் 22 வயசில். 12th ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களாம் இன்னும் 4 வருஷத்தில் 22 தொட்டுருவீங்க. உங்களை ஒரு ப்ராப்பர் யூனிஃபார்மில் வர வைக்கிறதுக்கே நாங்கள் வருஷம் போராடிட்டு இருக்கிறோம். டெய்லி 4 டீச்சர்ஸ் பின்னாடி நிற்கணும், இதுக்குன்னு தனியாக 2 ஸ்டாஃப் பின்னாடி நிற்கணும். We have everything that we want to achieve something, பட் நம்ம அந்த இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட மாட்டேங்கிறோம். வீட்டில் எத்தனை பேர் அப்பா அம்மா வந்து படிக்காத அப்பா அம்மா இருக்கிறாங்க? இப்போவே கை தூக்க சொன்னால் ஆல்மோஸ்ட் 50% கை தூக்குவீங்க. ஐ நோ. எதுக்கு உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க? யூ ஆர் ஆல் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் டு பி. நீங்கள் தான் உங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறீங்க. உங்களை நம்பி தான் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் நம்மெல்லாம் அதை பற்றி யோசிக்கிறோமா? கிடையாது. ஸ்கூலுக்கு வர்றோம், கிளாஸில் நல்லா கத்துறோம், இங்கிலீஷில் பேச சொல்லணும் அப்படிங்கிறதே நாங்கள் தமிழில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் புரியுது உங்களுக்கு. நோ ஒன் இஸ் ட்ரைங் டு டாக் இன் இங்கிலீஷ். கிளாஸ் எப்படி கிராஸ் பண்ணி வந்தால் எல்லா கிளாஸ்லையும் சொல்லியிருக்கு இங்கிலீஷில் தான் பேசணும், இங்கிலீஷில் தான் பேசணுன்ட்டு. we even have a trainer this year to help you talk in English.
நான் கிளாஸை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் ஏழை வாழை போல. ஒன்ஸ் அகெயின் டோன்ட் லாஃப். சேட் ஸ்டேட் ஆஃப் அவர் ஸ்கூல். இன்னைக்கு கொண்டு போய் உங்களை ரோட்டில் விட்டால் உங்களால் சர்வை பண்ண முடியுமா? இமேஜின் யூ ஆர் ஸ்டக் சம்வேர். எங்கேயோ நார்த்துக்கு போகிறீங்க, எங்கேயோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து யோசிச்சு இதை எதை பண்ணி நம்ம ஊருக்கு திரும்ப வர முடியுமா உங்களால? எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு கத்துக்கிறதுக்கு. பட்டிமன்றத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க நேற்று ஃபுல்லாக உட்காந்து கூகுளில் பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் நானும் பண்ணேன் நேற்று. பட் யூ நோ வாட், ஐ டூ திஸ் எவ்ரி டே. எவ்ரி டே ஐ சிட் ஃபார் 1 hour or 2 hours. I sit on the internet, I learn new things. இந்த நிமிஷத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? டைம் இஸ் 2:47 now. இன்னைக்கு இப்போ மணி வந்து 2:47. யூ நோ வாட் இஸ் பிளான் டுடே? இன்னைக்கு என்ன நடக்குது? சந்திராயன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆகிருக்கணும். 2:35 was the planned time. இப்போ இன்டர்நெட்டை பார்த்தோன்னா தெரிஞ்சிடும். இதெல்லாம் என்ன சும்மா தெருவில் போனவங்கெல்லாம் போய் சேர்ந்து நின்று செஞ்சாங்களா? நோ. ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூ, ஒன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யூவா வந்து ஸ்கூலில் இருந்தவங்க தான். அப்துல் கலாம் எங்கே படித்தாரு? ராமேஸ்வரத்தில். ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் ஃபிஷர்மென். வெறும் ஃபிஷர்மென். அவரோட டீச்சர் ஒருத்தர் வந்து சிவசுப்ரமணியம்னு ஒருத்தர். he inculcated that interest in him to study more. அந்த காலத்துலலாம் வந்து ஹிந்துஸ் முஸ்லிம்ஸ் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிறையா, இதை எல்லாத்தையும் தாண்டி சிவ் சுப்ரமணியம் ஹெல்ப் ஹிம் லேர்ன் மோர். ஸோ இன்னைக்கு அவரை வந்து நம்ம வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? படிப்புனால தான் வந்துச்சு. சும்மா நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஆட்டம் போட்டுட்டு இஷ்டப்படி இருந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இதனாலலாம் வராது. ரெஸ்பெக்ட், கியூரியாசிட்டி, இது எல்லாமே வேணும். ஸோ திஸ் வாலிபால் பிளேயர்ஸ் நேம் இஸ் அருணிமா சின்ஹா. நெட்டில் போய் எனக்கு சர்ச் பண்ணி பாருங்க, லைஃப் ஆஃப் அருணிமா சின்ஹா அப்படின்ட்டு. அவங்கள பற்றி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி படிக்கும் போதே வந்து இட் இஸ் ஹார்ட் பிரேக்கிங். யோசிச்சு பாருங்க, 21 வயசுல 2 காலம் போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ தட் இஸ் ஹவ் ஷி வாஸ். செகண்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் அ ரைட்டர். நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருக்கெல்லாம் ஹாரி பாட்டர் புக்ஸ் பற்றி தெரியும்? Who all know Harry Potter books? Again, sad state of our school. Harry Potter is one of the top most books in the world. And கொஞ்சம் பேர் தான் கை தூக்குறீங்க. Put on your hands. The author of that book, her name is J.K. Rowling. 2018 வந்து it crossed 600 million copies. 600 million copiesனா உலகம் முழுக்க 60 கோடி புக்கு சேல் ஆயிருக்கு ஹாரி பாட்டர் புக்ஸ் மட்டும். 60 crore books all over the world in 2018. ஆனா மொத புக் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி 12 பப்ளிஷர் வந்து ரிஜெக்ட் பண்ண புக் அது. நம்மெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்? கிளாஸ்ல யாராவது உங்க டீச்சர்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை திட்டாலே வந்து அன்னைக்கு வீட்டில் போய் அழுது கூப்பாடு போட்டு என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணிடுவோம். ஒரு வேலை இல்லாம she was working as a teacher in Portugal. போர்ச்சுகல்னு ஒரு கண்ட்ரி இருக்கு. அங்கே வந்து டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஷீ இஸ் லீவிங் த ஜாப், ஷீ இஸ் கம்மிங் டு UK அண்ட் ஷீ இஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் பப்ளிஷர்ஸ் ஃபார் ஹாரி பாட்டர். வேலை இல்லாமல் ஒரு குழந்தையோட வந்து யூகேல வந்து when 12 publishers are rejecting her, என்ன பண்ணியிருக்கணும்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? வீட்டில் போய் ஒரு ரூமில் மூலையில் உட்காந்து முட்டியை கட்டிட்டு அழுதுருப்போம். பசங்களாம் இருந்தோன்னா படத்துக்கு போயிருப்போம். இதுதான் நடந்திருக்கும். Instead, she continuously tried again and again. 13வது பப்ளிஷருமே வந்து ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் they just released 500 books. வெறும் 500 காப்பி. 500 காப்பிங்கிறது வந்து இண்டி பப்ளிஷர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. இண்டி பப்ளிஷர்ஸ்னா சும்மா அந்த லோ லெவல்ல லோக்கல்ல கொடுக்குறவங்க. 500 புக்கில் ஆரம்பிச்சு she has crossed 60 crore books in 2018. நம்மளால முடியுமா இது? நம்மளாலே முடியும், மனசு வச்சா முடியும்.
ஆனால் நம்ம அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நம்மளுக்கு தைரியம் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறோம். யாராவது ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா உடனே வந்து என்னை இவ்வளோ தூரம் திட்டாங்கன்னு அழுதுருவோம். இது எல்லாத்தையும் தாண்டி தைரியம் வேணும். ஓகே, தேர்ட் ஸ்டோரி இஸ் அபவுட் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? Who all have heard about Steve Jobs? See, once again, எல்லாரும் இன்டர்நெட்ல யாருக்கெல்லாம் பப்ஜி தெரியும் கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் தெரியும் கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் யூடியூப்ல வந்து இர்ஃபான்ஸ் வியூஸ் தெரியும் கை தூக்குங்க. மதன் கௌரி யாருக்கெல்லாம் தெரியும்? ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்டர்நெட்ல பார்க்கறது கிடையாது. We all see all the nonsensical stuffs on the internet. டெய்லி ஒரு 10 GB கொடுத்தனால பப்ஜி விளையாடுங்கன்னு சொல்லுங்க, விளையாண்டுருவீங்க. 10 GB கொடுத்து யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாருங்கன்னா பார்த்துருவீங்க. பட் யூ டோன்ட் யூஸ் த இன்டர்நெட் டு யூஸ் இட் ப்ராப்பர்லி. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சிரியா தெரியுமா? Syria is a country where a lot of problems are happening. Civil war is happening there. சிரியால இருந்து யூஎஸ்க்கு தப்பிச்சு போன பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒரு ஆளு. He lost his parents at a very young age. He was given to another family. அங்க ஆரம்பிச்சு காலேஜ் ட்ராப் அவுட். கொஞ்ச நேரம் முன்னாடி காலேஜ் படிக்கலைனாலும் பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படிங்கிற இதில் இவரும் ஒரு ஆள். பட் ஆனால் அவர் காலேஜ் போகலைன்னாலும் காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் ஆனாலும் he used to திருட்டுத்தனமா வந்து கிளாஸ்க்கு போறாரு. இந்த 3 Idiotsல வந்து அமீர் கான் கேரக்டர் மாதிரி கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட போனவர். He's opening his own company in 1976, Apple Computers Inc. அப்படின்ட்டு. 1985 10 வருஷத்துக்குள்ள வந்து அவர் கம்பெனியை விட்டு வெளியில தள்ளிடுறாங்க. அவரோட ஓன் கம்பெனியில இருந்து அவர் வெளியில தள்ளிடுறாங்க. மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து இவர் வந்து நம்மளோட கம்பெனிக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு. சொந்த கம்பெனில இருந்து வெளில தள்ளனா நம்மளுக்குலாம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வாட் வில் டூ? தலையை பிச்சுட்டு போயிடுவோம். ஒன்று பைத்தியக்காரனை சுற்றுவோம், இல்லைன்னா அடுத்த நாள் வீட்டை விட்டு வெளில வர மாட்டோம். இம்மீடியட்லி he started his another company. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு he started another company. அடுத்த 4-5 yearsல he is buying another major animation company in USA, Pixarன்னு சொல்லிட்டு. டிஸ்னி படம்லாம் பார்க்குறீங்களா? யா, டிஸ்னி பிலாங்ஸ் டு திஸ் கை ஒன்லி. இவரோட ஓன் கம்பெனி தான் அது. He bought it like 30 years ago. 1997ல திரும்ப வந்து ஆப்பிளுக்கு கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து தான் வந்து கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. அந்த 1997ல ஆரம்பித்த க்ரோத் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாப் ஆகலை. மலைமலையாக பணம் வச்சுருக்காங்க. கேஷ் ஸ்டாக் அலோன் தே ஹேவ் லைக் பல $1 million வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கோடியிலலாம் வந்து 1000-2000 கோடி இருக்கும் நம்ம ஊர் மணிலலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பீப்புள் தட் யூ ஹேவ் டு லேர்ன். இதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா பேரை பற்றி சொல்கிறது. எத்தனை பேருக்கு இன்னைக்கு சொன்னவங்க நேம் எல்லாம் ஞாபகம் இருக்கு? எனி ஒன் கேன் கம் அண்ட் ட்ரை. 8 பேர் சொன்னாங்க. 8 பேர் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? இன்னைக்கு எத்தனை பேரை பற்றி பேசியிருக்கோம்? வேற 8 பேர் பற்றி சொல்லியிருக்காங்க. ஹூ கேன் சே ஆல் த 8 names? டிஸ்கஸ் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. பாய்ஸில் ஒரு ஆள் பாவா பார்ப்போம். 11th 12th 10th standard 8 names சொன்னாங்க. 8 names யாரெல்லாம்? கேர்ள்ஸ். அட்லீஸ்ட் கேர்ள்ஸ் ஆகுது நாம வச்சிருக்கீங்களா இல்லையா? மெயினாக விமன் எம்பவர்மெண்ட் பற்றி தான் பேசினாங்க. தொண்டைகிலேயே பேசியிருக்காங்க. நாட் ஈவன் ஒன். சரி, எவ்வளோ சொல்றீங்கன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் பிக் கவுண்ட்ஸ். நந்தினி, ரைட்? ஹாசினி லக்ஷ்மி நாராயணன், பர்வீன் சுல்தானா, இசைவாணி, ஜெயலக்ஷ்மி, சிஎஸ் லக்ஷ்மி,
நேத்ரா, முத்தமிழ் செல்வி, வினுஷா. நைஸ் ட்ரை. 751 ஸ்டூடெண்ட்ஸில் one student has said it. One student has said the name of all the 8 people who have discussed just 5 minutes back. 5 நிமிஷம் முன்னாடி பேசினது தான். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹாவ் டு சேஞ்ச். இதை மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் எல்லாமே. ஸோ இந்த 8 பேரை பற்றி எத்தனை பேர் வந்து இன்னும் தெளிவாக படிக்கிறீங்கன்னு பார்ப்போம். ஸோ வி வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். அண்ட் தேங்க் யூ ஃபார் வெரி சைலண்ட்லி லிஸ்னிங். I think this is the first time most of the students are very calm. So thank you for that. 12th girls எல்லாம் ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறீங்க. இதுக்கும் கை தட்டுங்க. ஓகே, தேங்க்யூ.